புதிய அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்வதற்கான கட்டுப்பாடுகள் என்னென்ன என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதன்படி அமலாக்கத்துறையால் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் மீது சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அவரை கைது செய்ய முடியும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மற்றொன்று, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு சிறப்பு நீதிமன்றத்தின் அனுமதி இருந்தால் மட்டுமே வேறு வழக்கில் அந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்ய முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. மேலும் சிறப்பு நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் ஒருவரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க இயலாது என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இதனால் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் யார் யாரை கைது செய்யலாம், எப்போது கைது செய்யலாம், அவர்கள் மீது என்னென்ன வழக்குகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க இயலும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகளை இப்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறை கைது செய்வதற்கான வரையறைகள் என்ன, அந்த குற்றச்சாட்டின் முகாந்திரங்கள், அடிப்படை முகாந்திரங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கு, சந்தேகங்களுக்கு இன்றைய தீர்ப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே அவர் கைது செய்யப்பட்டார் என்பதையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் அமலாக்கத்துறையானது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஒரு நபரை கைது செய்வதற்கும் காவலில் எடுப்பதற்கும் அவர் மீது புதிதாக வழக்குகளை பதிவு செய்வதற்குமான கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள் ஆகியவற்றை தெளிவாக உச்சநீதிமன்றம் வரையறுத்து தீர்ப்பாக உத்தரவிட்டிருக்கிறது.